முஞ்சிறை திருமலை மகாதேவர் கோயில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள பழமையான சிவத்தலமாகும். இது பிரம்மாவின் ஆணவத்தை அடக்கியதால் முஞ்சிறை என பெயர் பெற்றது. இங்குள்ள சிவபெருமான் சூளபாணி என்ற பெயரில் அருள் பாலிக்கின்றார். இது குமரி சிவாலய ஓட்டத்தின் முதல் தலமாக விளங்குகிறது. இக்கோயில் சிவன் மற்றும் விஷ்ணுவுக்கு தனி சன்னதிகளையும் கொடுத்துள்ளது. மேலும் 12 சிவாலயங்களில் இது முக்கியமானதாகும். படைப்பு கடவுளான பிரம்மாவின் ஆணவத்தை அடக்க முருகன் இங்கு சூலத்துடன் தோன்றியதால் முஞ்சிறை என்ற பெயர் ஏற்பட்டது. கோயிலில் கிடைக்கும் கல் சிற்பங்கள் கிபி 11ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவை. 1ஆம் ராஜேந்திர சோழரின் ஆட்சி காலத்தில். இந்த ஆலயத்தின் தெய்வம் முஞ்சிறை திருமலை தேவர் மற்றும் சூளபாணி என்று அழைக்கப்படுகிறது. இதுதான் ராவணன் சீதாவை சிறை வைத்திருந்த இடம் என்று கூறப்படுகிறது. முஞ்சிறையில் இதுதான் சீதையின் கண் என்று கூறப்படுகிறது. உள்ளூர் மரபு கதைகளின்படி முஞ்சிறையில் உள்ள திருமலை மகாதேவர் கோயில் இராமாயணத்துடன் தொடர்புடையதாக கூறப்படுகிறது. ராவணன் சீதா தேவியை இலங்கைக்கு அழைத்து செல்லும் போது அங்கு தங்கியதாகவும் அச்சமயத்தில் சீதையின் கண்ணீர் துளிகள் ஒரு பாறையின் மீது விழுந்து அது கண் வடிவில் பிளந்ததாகவும் சொல்லப்படுகிறது. அந்த பாறையே சீதையின் கண்ணின் சின்னமாக இன்று வரை போற்றப்படுகிறது. வணக்கம், என் பெயர் ஜசிந்தா. என்னுடைய பதிவு எண் 2803. நான் அனியா குழு பியிலிருந்து வந்துள்ளேன். இன்று நான் நச்சினை கூறும் அறிவியலை பற்றி பேச வந்துள்ளேன். நல் என்ற அடைமொழியோடு போற்றப்படும் நச்சினை வெறும் மகப்பொருள் காதலுக்கு மட்டுமான நூல் அல்ல. அது இயற்கையை பகுத்தாய்ந்த தமிழர்களின் அறிவியல் ஆவணம். நிலத்தையும் நிலம் சார்ந்த உயிரிகளையும் நம் முன்னோர்கள் எவ்வளவு நுணுக்கமாக கவனித்தார்கள் என்பதற்கு நச்சினை பாடல்களை சான்று. நின்னினும் சிறந்தது நுவ்வையாகும் என்று ஒரு பெண் தான் வளர்த்த புன்னை மரத்தை தன் தங்கையாக கருதி நாணப்படுகிறார். இதில் பொதிந்துள்ள அறிவியல் என்னவென்றால் தாவரங்களுக்கும் உணர்வுகள் உண்டு என்பதுதான். இதனை ஜெகதீஷ் சந்திர போஸ் அவர்கள் 20ஆம் நூற்றாண்டுகளில் நிரூபிப்பதற்கு முன்பே தாவரங்களை உயிருள்ள உறவாக கருதியது தமிழர்களின் உயிரியல் சிந்தனை. நிலத்தையும் நிலம் சார்ந்த உயிரிகளையும் நம் முன்னோர்கள் எவ்வளவு நுணுக்கமாக கவனித்திருப்பார்கள். நெய்தல் நில பாடல்களில் மீன்களின் நடமாட்டம் மற்றும் கடலின் நோதம் பற்றிய செய்திகள் அதிகம் இடம்பெற்றுள்ளன. சுறா மீனின் கூர்மையான கொம்பினை பற்றியும் அங்கே வாழும் விலங்குகளின் உணவு சங்கிலி பற்றியும் நச்சினை துல்லியமாக பேசுகிறது. கடலில் கிடைக்கும் முத்து மற்றும் பவளங்கள் உருவாகும் வரை சங்க தமிழர்கள் அறிந்துள்ளனர். நச்சினை பாடல்கள் ஐவகை நிலங்களின் நிலப்பரப்பையும் அங்கே வாழும் விலங்குகளின் உணவு சங்கிலியையும் தெளிவுபடுத்துகின்றது. ஒரு விலங்கு எப்போது இரை தேடும், எப்போது உறங்கும் என்ற உயிரியல் கடிகாரம் பற்றிய புரிதல் நச்சினை பாடல்களில் விரவி பெருகியுள்ளது. மேகங்கள் திரள்தல், மின்னல் வெட்டுதல், மழை பெய்ந்து ஆகியவற்றை வைத்து பருவநிலை மாற்றத்தை கணிக்கும் ஆற்றல் அன்றைய தமிழர்களிடம் இருந்தது. மின்னும் மின்னின் இழப்பிறழ்வு மின்னலின் வேகத்தையும் அதன் ஒளியையும் நச்சினை வர்ணிக்கும் விதம் ஒளியியல் சார்ந்த ஒரு நுட்பமான பதிவு. அன்பு நண்பர்களே, நச்சினை என்பது வெறும் சொற்களின் தொகுப்பு அல்ல. அது ஒரு நிலவியல் மற்றும் உயிரியல் ஆய்வு கட்டுரை. யாரும் இல்லை தானே கல்வன் என்று தொடங்கும் பாடலாகட்டும், இயற்கை வர்ணனைகளாகட்டும், ஒவ்வொன்றிலும் ஒரு விஞ்ஞானி ஒளிந்திருக்கிறான். இலக்கியத்தை சுவைப்போம், அதனுள் இருக்கும் அறிவியலை உலகிற்கு பறைசாற்றுவோம். நச்சினை போற்றுவோம், அறிவியல் தமிழை வளர்ப்போம். நன்றி, வணக்கம்.